வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி சேனல் நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜி அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2026 குரு பயிற்சிங்கிறது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். குரு பயிற்சி அப்படின்னாலே எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த 2026 குரு பயிற்சியோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குரு கடகத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறாரு. மிதுனத்துல கடகத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் சாதாரணமா பயிற்சி ஆகல, குரு உச்சத்துல உள்ள வர்றாரு. கடகத்துக்கு உச்சத்துல வர்றாரு. அப்படிங்கும் போத இப்ப குரு பகவான் கடகராசியிலேருந்து மற்ற ராசியினருக்கு எப்படி என்னென்ன நல்ல விஷயங்களை கொடுக்க போறாருங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது குருவை பொறுத்த வரைக்கும், குருவை ஜாதகத்துல மங்களக்காரகன், குடும்பக்காரகன் சொல்றோம். ஜாதகத்துல குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிங்கும்போது குருக்கு சுப பார்வைன்னு சொல்லக்கூட 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த 12 ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இந்த குரு பயிற்சியில குருவோட பார்வைங்கிறது இந்த 12 ராசி நேர்களுக்கும் ரொம்ப பெரிய பலத்தை கொடுக்க போகுது இந்த குரு பயிற்சியில. அதான் உண்மையான விஷயம். ஜாதகத்துல ஒருத்தரோட கிரகங்களோட அமைப்பு எப்படி இருந்தாலும், ஆனா அந்த குருவோட பார்வை படக்கூடிய இடங்கள் ரொம்ப அமோகமா வந்துடும். அதான் உண்மையான விஷயம். இப்போ விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உண்மையா சொல்றேன், இந்த குரு பயிற்சிங்கிறது அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லுவாங்க விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கடைசி ஒரு 7-8 வருஷமா விருச்சிக ராசி நேர்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு முன்னேற்றமும் நிச்சயமா இருந்திருக்காங்க. கிரகங்களோட அமைப்பு எல்லாமே நம்ம பார்க்கும்போது, பயிற்சிகளோட காரணம் எல்லாமே பார்க்கும்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு ஸ்லாகான லைஃப் தான் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சியில என்ன ஒரு பெரிய ஹைலைட் நம்ம சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி குரு பகவான் 8வது இடம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 9வது இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்குள்ள வர்றாரு. சார் என்ன பாக்கியஸ்தானத்துக்கு என்ன சார் இவ்வளவு ஒரு பெரிய விசேஷமா நீங்க சொல்றீங்கன்னா, உண்மையா விசேஷம். அதாவது ஜாதகத்துல 1, 4, 7, 10வது இடங்கள் கேந்திரஸ்தானம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி 1, 5, 9வது இடங்கள்ங்கிறது திரிகோணஸ்தானம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல இந்த 9வது இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் சொல்லுவாங்க, ரொம்ப விசேஷமான இடம். இப்ப இந்த இடத்துக்கு குரு உள்ள வர விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர்றது என்ன ஒரு பெரிய வைட்டலான விஷயம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் திருமண யோகம் 100%. விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், திருமண யோகம் 100% நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது தவிர சார் திருமணம் ஆயிடுச்சு சார், 7 வருஷமா இல்ல, 8 வருஷம் இல்ல, 9 வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கல சார், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு நிச்சயமா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டா நிச்சயமா இருக்கும். மெயினா குடும்பத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன, மகனுக்கோ மகளுக்கோ திருமணம், அடுத்த ஸ்டெப் குழந்தை பாக்கியம், இதெல்லாம் தானே. இது எல்லாமே விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. இதுல இன்னும் ஒரு பெரிய ஹைலைட் என்ன, இந்த குரு பயிற்சியில இந்த வெறும் குரு பயிற்சி மாத்திரம் இல்ல, இது குரு பயிற்சியோட சேர்த்து ஆதிசார குரு பயிற்சியா உள்ள வர்றாரு குரு பகவான். அதாவது இந்த ஆதிசார குரு பயிற்சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திருப்பி ரிவர்ஸ்ல வரப்போறாரு. இது விசேஷமான அமைப்பு கிரகங்களோடது. இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா முதல்ல 1/6/2026 இருந்து 30/10/2026 இந்த 4 மாச காலகட்டமும் குரு பகவான் கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 30/10/2026 இருந்து 25/1/2027 கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. அப்போ என்னன்னா 2 விதமான பலன் எல்லா ராசியினருக்கும் கிடைக்க போகுது. மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாரு அப்படின்னா, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 8வது இடம் சொல்லக்கூடிய ஜென்மத்திலேருந்து அஷ்டமத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 9வது இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. இது ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஆனா விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருது பாத்தீங்களா, ஆதிசார குரு பயிற்சி. சிம்மத்துக்கு குரு பகவான் டிராவல் பண்ணும்போது அப்போ அவங்களோட உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நினைச்ச ரெகனைசேஷன், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்,
அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோக வருமானம் எல்லாமே, அதுல மாற்றங்கள் எல்லாமே நிச்சயமா உண்டு. எழுதி வேணா வச்சுங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் குரு பயிற்சி. உங்களோட பணப்புழக்கம் நல்லபடியா இருக்கும். உங்களோட உத்தியோக வருமானம் நல்லபடியா இருக்கும். எதாவது நீங்க ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நிச்சயமா அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், ரெகக்னைசேஷன், உங்களை மதிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் உயரும். அதுக்கப்புறம் பிசினஸ்ல இருக்கீங்க, வெதர் போத் இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் எதுவா இருந்தாலும், விருச்சிக ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சந்தோஷத்தையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு படிக்கிறதோட சேர்த்து பார்ட் டைமா ஜாப் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகம், மனை வீடு வாங்கக்கூடிய யோகம், அதுக்கப்புறம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல 2026 குரு பயிற்சியில உங்களுக்கு சாதகம் நிச்சயமா கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணினா மாத்திரம்தான் அந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. அது தவிர உங்களோட விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட வார்த்தைகளை பார்த்து உபயோகிக்கணும் இந்த இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. ஏன்னா விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு சொல் நிற்கும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள். அப்படிங்கும் போத நீங்க உங்க வார்த்தை ஜாலத்தால நீங்க கொஞ்சம் சாதுரியமா இருந்தீங்க அப்படின்னா இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல் குரு பயிற்சி. நிச்சயமா சொல்றேன். ஹெச்ஆர் லைன்ல இருக்கிறவங்க, டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க, அதை தவிர வாய் ஜாலத்தால் சம்பாதிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நல்லபடியா இருக்கு விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுவே உங்களுக்கு நெகட்டிவா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள்ல தான் விஷயங்கள். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா 4 பேர் இருப்பான், 4 பேர் மத்தியில நீங்க பேசும்போது நீங்க சாதாரணமா உங்களோட வார்த்தையை ஒப்பீனியன் வச்சீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் அது பூதாகரமா கிளம்பும். அப்படிங்கும்போது இந்த 2026 குரு பயிற்சியில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி உடல் உபாதைகள்ல கொஞ்சம் கழுத்து, கை கால் சுளுக்கு, நரம்பு ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு உண்டான ரெமெடிஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு. கவலைப்பட வேண்டாம். பெரிய அளவுல இருக்காது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் போயிட்டு இருக்கும். அதை மாத்திரம் பார்த்துக்கோ. நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சது அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல முருகனோட ஸ்தலம் சொல்லக்கூடிய 6 படை வீட்டுல ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு போயிட்டு உங்க பிரார்த்தனையை பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் அங்க போகக்கூடியவங்க, போக முடியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல முருகன் கோயில் இருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முருகனுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த முருகன் வழிபாடு விருச்சிக ராசி நேயர்களுக்கு நினைத்த விஷயத்த கைகூடி கொண்டு கொடுக்கும். அதை மாத்திரம் கொஞ்சம் கவனமா பார்த்துப்போம். ஓகேங்களா? அதுல எல்லாமே மெயின் தான். ஆத்மார்த்தமான நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஆத்மார்த்தமா எடுத்துட்டு அதுக்கு உண்டான பரிகாரமா இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான தெய்வ விஷயங்களா இருந்தாலும் சரி நம்ம பண்ணினோம்னா தான் அதுக்கு உண்டான முன்னேற்றம்ங்கிறது உண்டு. ஜோசியர் சொல்றாரு, கரடியா கத்துறாரு, விடுங்க சார், அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போவார் சார், அவருக்கு என்ன சார் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் லீவ் த கான்செப்ட். அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன் இந்த 2026ல நிறைய ராசியினருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை நான் சொல்லறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, குரு உச்சத்துல வர்றாரு கடகத்துக்கு. அப்படிங்கும் போது அதை தவிர ஆதிசார குரு பயிற்சி, இதை வச்சுதான் இந்த 2026 பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல் இயர்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும், தெரியாத விஷயமா இருக்கட்டும், அவசரப்படாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணும்போது இந்த 2026ல உங்களுக்கு அது ஒரு பெரிய இலக்கை அடையறதுக்கு வாய்ப்புகளா நிச்சயமா அமையும். ஓகேங்களா? அதுவும் மெயினா கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க, பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கணும். ஏன்னா நீங்க கையெழுத்து போடக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுவோம். அதை மாத்திரம் பார்த்துங்கோ. அதாவது கவர்மெண்ட் போத் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க இருக்கிறவங்க கூட உங்க ஃபைலை நீங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது, மூவ் பண்ணும்போதும் 1க்கு 2 தடவை பார்த்து நிதானமா கவனமா பண்ணுங்க. வேற எதுவுமே இல்லை. பயப்பட வேண்டாம். வேற எதுவுமே கிடையாது.
ஆனா இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், பிரைவேட் கன்சர்னா இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஓகேங்களா, கலைத்துறையில இருக்கிறவங்களாகட்டும், இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவோம். மெயினா உங்களோட கமெண்ட்ஸ், போத் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், எந்த கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுல எங்களால ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமான்னு நினைச்சு நாங்க மாத்திப்போம். கவலைப்படாதீங்க நிச்சயமா. அது தவிர ஜாதகத்துல கீழே வந்து உங்களுக்கு என்னோட மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். ஜாதகத்துல உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் தயவு செய்து இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி, இல்ல மெசேஜ் பண்ணி, இல்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணி நீங்க சொல்லுங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் கட்டாயமா செய்யறேன். ஓகேங்களா. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.